இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலிருந்து, இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஒரு எந்திரமாக்குகிறார், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக, ஒரு கருவியாக மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட கருவியாக மாற்றுகிறார்? புதிதான கருவியாக, புதிய மனுஷனாக, புதிய சிருஷ்டியாக, புதிய சாயலில் தேவனை போல புதிய ஆவியை உடையவர்களாக, ஒரு புதிய நபராக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார், ஒரு புதிய கருவியாக. இரண்டாவது, கூர்மையான ஒரு கருவியாக, கூர்மையான ஒரு நபராக, நம்முடைய ஜெபம் ஆராதனைகள் எல்லாம் கூர்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவது, பற்களுள்ள ஒரு கருவியாக, எல்லா விதத்திலும் எல்லா காரியங்களிலும் நாம் மிகவும் ஷார்ப்பானவர்களாக, கூர்மையானவர்களாக இருக்க வேண்டும். எதற்காக என்றால், மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை ஒன்றுமில்லாமல் ஆக்க, தடைகளை தகர்த்து போட. அப்படியே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய ஆயுதமாய் மாறி எல்லா தடைகளையும் தகர்த்து போடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.